வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் அவர்கள் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக சாட்சியாபுரம் பேருந்து நிலையம், பைபாஸ் சந்திப்பு சாலை, தேவர் சிலை, திருத்தங்கல், அம்பேத்கர் சிலை, காமராசர் சிலை, வ.உ.சி. சிலை, தேவர் சிலை உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி அகற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு எதிரான, சேவை செய்யாத, எந்த ஒரு வளர்ச்சியும் திட்டத்தையும் நிறைவேற்றாத ஆட்சி. 70% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கூறும் திமுக அரசு தாங்கள் செய்த வாக்குறுதிகளை மீண்டும் நினைவுபடுத்தினால் என்ன திட்டங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்பதை மக்கள் யோசனை செய்வார்கள். 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி கடனாக இரட்டிப்பு செய்த அரசு திமுக அரசு. எதற்காக கடன் வாங்குகிறோம், எதற்காக செலவழித்தோம், எங்கு செலவழித்தோம் என்பதை சொல்ல முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதனை தட்டி கேட்டால், நாங்கள் எந்த திட்டத்தை வகுத்தாலும் அதற்கான நிதி இல்லை, மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். எதை கேட்டாலும் மத்திய அரசு என்று பழி போடுகின்றனர். ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்காமல் நிதி இல்லை என சொல்கிறார்கள். 11 லட்சம் கோடி மத்திய அரசு தமிழகத்திற்காக தந்துள்ளது. தமிழகத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 72,000 கோடி மோடி அவர்கள் கொடுத்துள்ளார். தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்றால் தமிழகத்தில் எப்படி 16 ரயில்கள் இயங்கும்? நிதி வரவில்லை என்றால் மத்திய அரசிடம் சென்று கேட்டால் ஒதுக்கீடு செய்வார்கள். நீங்கள் செய்வது எல்லாமே பொய் ஊழல் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இதெல்லாம் முற்றிலுமாக மாற வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அவர் பேசினார்.